வணக்கம். எப்பேற்பட்ட திருச்சபை? சபைக்கு என்ன என்ன கற்பகம் மூர்த்தி அற்புத திருச்சபை திருசபை. கற்றோர்கள் எற்றோர் நம்ம எல்லாம் பெற்றோர் எத்தவர் மாதா பிதா குருதெய்வம். குருதேவம் இப்படி கற்பகம் மூர்த்தி அற்புத திருச்சபையிலே யாருக்காக திருவிழா? பெரியநாய் அம்மனுக்கு. அம்மனுக்கு சக்தி ஒன்று சமயம் 16,000. ஆமா. அது பகையாளத்தில் இருக்கக்கூடியது. தூர்வாச முனிவரால் ஏற்பட்ட பகையானது ஆமா. வளர்ந்து முடிந்து அழிந்து அம்மன் பெரியாக பிறக்கிறான். தூர்வாச குருபங்க. ஆமா. வச்சிருந்தாலும் வச்சிருக்கணும். ஆமா ஆமா நிறுத்தி பகட்டும். அப்படிப்பட்ட பெரியாய்க்காக இன்று ஓரிரவு கண்ணுவழி தீபம். அம்மனுக்காக நம்ம பார்க்க வேண்டிய கண்ணுவழி தீபம். ஆமா. யாரு கொடுத்துருக்கா பாக்கு? தமிழ் தெரிஞ்சது யாரு? தலைவர். தலைவர். முன்னாள் தலைவர் வள்ளல். யாரு? வள்ளல். ஆமா. வள்ளல் பெருமான் ராமச்சந்திரன் இருக்கின்றாரே, அன்னவரை பேர் படைத்தார். சரிதான். இந்த வள்ளல் நமக்கு இந்த ஒரு தலைமை இருக்கின்றார். அவர் குடும்பம் என்னால் பல்லாண்டு கால வாழ்க்கை வாழ்க்கை யாருக்கு விளக்கம்? முருகன்
சத்தகி சாமி என் தந்தையாராகிய முக்கந்தலைய பிரம்மக்கடவுளுக்கும் ஆமா தாயாராகிய பார்வதி அம்மனுக்கும் ஆ 3 குழந்தைகள். ஆமா. அது இளைய குழந்தையாகிய இது பெயரோ முருகப்பெருமான். கந்தன் என்பார், காமர் என்பார், யுவர் என்பார், குகர் என்பார், பால சுப்பிரமணியன் என்பார், தண்டாத பாணி என்பார். ஆமா ஒரு பலநாகதைகளை படைத்த எனது பெயர் சுப்பிரமணிய கடவுள். ஏய் சுப்பிரமணிய கடவுளுக்கு சுப்பிரமணிய கடவுளுக்கு தேவேந்திர பிறந்தாள் அல்லவா தேவயானை. அவளை முதலில் திருமணங்களை முடித்தேன். வாங்க. இந்த மலை தெய்வானை தெய்வானை இவள் தெய்வானை. இது தேவியான ஆமா இது நம்பிராஜனுக்கும் மோகினி அம்மனுக்கும் பிறந்தவள் எங்கே கம்பெனி. ஆனால் வெள்ளிக்குடியில பிறந்தபடினாலே இந்த வெள்ளியை குளத்திலே பிறந்தவனாலும் ஓ இது வள்ளி வள்ளி கண்ணோடு மணந்து தெய்வானை வெள்ளி சொன்னதனால் காட்சி அளித்திருக்கின்றேன். ஏன் காட்சி அளிக்க வேண்டும்? எனக்காக காட்சி அளிக்கலாமா? அதனாலே இந்த கற்பனை காண வேண்டும். திருவிழாவில் வந்து கொண்டிருக்கிறேன், போக வேண்டும். வெள்ளியும் தேவானையும் வருகிறார்கள்.